அன்பிற்குரிய மிதுனம் ராசி நண்பர்களே, சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் எனது கனிவான வணக்கங்கள். மிதுன ராசி நண்பர்களுக்கு இந்த ஜூலை 22ஆம் தேதி காலை 8:29 முதல் 24ஆம் தேதி பகல் 12:21 வரை ஒரு மிகப்பெரிய அற்புதமான யோக காலம் அப்படிங்கிறத குறிப்பிட்டு இந்த பதிவில் நான் ஒரு தெளிவான விளக்கத்தோட பொதுவான பலனாக கொடுக்க போகிறேன். அது என்ன யோகம் அப்படின்னு கேட்டால் குரு சந்திர யோகம். இந்த குரு சந்திர யோகம் அப்படிங்கிறது மிதுன ராசியில் இப்போது இந்த 22ஆம் தேதி காலையிலே ஏற்பட்டு விட்டது. அப்போ இந்த யோகம் எவ்வளவு நேரம் நீடிக்கும் அப்படின்னு கேட்டால் 24ஆம் தேதி பகல் 12:21 வரைக்கும் இந்த யோகம் நீடிக்கும். அப்போ என்றால் அது என்ன கிரக இணைவையா? அதாவது மிதுன ராசியில் சந்திரன் குரு பகவான் இணைவு. இந்த சந்திரன் குரு பகவான் இணைவு அப்படிங்கிறது கேந்திர மூல திரிகோணத்தில் அருமையான இணைவாக அமையப் போகின்றது. ரொம்ப வலுவாக இருக்க போகக்கூடிய நேரம், அதாவது எதிர்பாராத தன செல்வங்களை உங்களுக்கு கொடுக்கக்கூடிய அமைப்பு. எனக்கு பார்த்தீங்கன்னா இந்த 2 நாளில் எனக்கு எப்படினாலும் பணம் கைக்கு கிடைச்சே தீரணுமையா, அவ்வளோ பெரிய பிரச்சனையில் இருக்கிறேன், கடன் பிரச்சனை அப்படிங்கிறது ரொம்ப தலை போகிற காரியமாக இருக்குது, இன்றைக்கி நான் வாக்கு கொடுத்துட்டேன், இந்த 2 நாளைக்குள்ளே எப்படினாலும் அந்த காசை நான் கொடுத்தே தீரணும், அதற்கு வாய்ப்பு எப்படி கிடைக்கும்னு எனக்கு தெரியல பகவானே அப்படின்னு சொல்லி இருக்கக்கூடிய இந்த மிதுன ராசி நண்பர்கள் உங்களுக்கு எப்படினாலும் இந்த 2 நாட்களுக்குள்ள பணம் உங்கள் கைக்கு வந்தே தீரும் அப்படிங்கிற அமைப்பு தான் இந்த குருசந்திர யோகம். எப்படி ஐயா? அதாவது உங்கள் மிதுன ராசிக்கு 2ஆம் அதிபதி சந்திரன், தனம்பாக்கு குடும்பாதிபதி. இந்த சந்திரன் தாய் அப்படிங்கிற அமைப்பு. அப்போ உங்களுடைய சொந்த முயற்சி இன்னைக்கு தான் வெற்றி பெறப்போகுது. அப்போ இந்த பணத்துக்காக ஏதோ ஒரு வகையில் முயற்சி பண்ண போகிறீங்க, அதுக்கு தாயாரனுடைய சப்போர்ட் அப்படிங்கிற நிச்சயமாக கிடைக்க போகுது. அப்போ எப்படினாலும் தம் பிள்ளைக்கு ஒரு பணத்தை ரெடி பண்ணி கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லி அவங்களும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய அமைப்பு நிச்சயமாக இருக்குது. அப்போ உங்கள் வாக்கு வன்மை நீங்கள் கேட்ட இடத்துல கிடைக்கக்கூடிய அமைப்பு, உங்கள் சொல்வாக்குக்கு ஒரு மரியாதை. சார் இன்றைக்கி வாய் விட்டு கேட்டார், என்றைக்கும் கேட்காதவர் இன்றைக்கி கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லி, அவருக்கு ஒரு தலையாய பிரச்சனை இருக்குது போல தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்ட இடத்துல பண வரவு வரக்கூடிய அமைப்பு. நீங்கள் எங்கே எதிர்பார்த்து போகிறீங்களோ அந்த எதிர்பார்த்து காரியத்தில் நமக்கு கண்டிப்பாக ஒரு 90% நடக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது. அப்போ உங்களுடைய சுய முயற்சி வெற்றி அப்படிங்கிறதையும் நம்ம தாராளமாக எடுத்துக்கொள்ளலாம். அந்த அமைப்பில் தான் இந்த குருசந்திர யோகம் உங்களுக்கு இருக்க போகுது. அப்போ குருவும் சந்திரனும் உங்கள் ராசியில் இருந்து புதனும் ராசியில் இருப்பது அப்படிங்கிறது மிகப்பெரிய அற்புதமான நல்ல நேரம் அப்படின்னு நான் சொல்ல வரேன். சுதாரிச்சுக்கங்க, கண்டிப்பாக பண வரவு இருக்கும். எதிர்பார்த்த இடத்துலேருந்து கட்டாயம் வரவு வந்தே தீரும். வியாபார தொடர்பில் இருக்கக்கூடிய நிறைய மிதுனராசி நண்பர்களுக்கு இந்த 2 நாளில் நல்ல லாபம் இருக்கும். தொழில்முறை வேலை வாய்ப்புகள் நல்ல சூப்பராக இருக்கும். புரியுதுங்களா? அப்போ இந்த 7ஆம் இடத்து அதிபதி அப்படிங்கிறது உங்களுக்கு குரு பகவான், 10ஆம் அதிபதி அவர் தான். 7, 10 உங்களுடைய மிதுனத்தில் அமையுது. அப்போ குரு பகவான் 7, 10க்குரியவர், அவர் ராசியிலே இருக்கிறார். தனவாக்கு குடும்பக்காரன் சந்திரனும் ராசியில் இருக்க போகிறார். அப்போ 7ஆம் இடம் அப்படிங்கிறது உங்களுடைய நண்பர்கள், கூட்டாளிகள், பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் அப்படிங்கிறது உங்களுடைய களத்திரம். உங்கள் கூட யாரெல்லாம் இப்போ இணைந்து பயணித்து கொண்டு இருக்கிறார்களோ அவங்கெல்லாம் இந்த 2 நாளில் உங்களுக்கு ரொம்ப பக்கபலமாக இருப்பாங்க. அப்போ உங்களுடைய இணைவாளிகள்கிட்ட கட்டாயம் ஒரு உதவி கேட்டால் நிச்சயமாக கிடைக்கும். உங்களுக்கு மிகப்பெரிய சப்போர்ட் இருக்குது ஐயா. இந்த குருசந்திர யோகத்தில் மிகப்பெரிய சப்போர்ட் இருக்குது. உங்களை ஒரு மிகப்பெரிய கஷ்டத்துலேருந்து தூக்கி விட போகிறாங்கன்னு அர்த்தம். இது பல மிதுன ராசி நண்பர்களுக்கு நடந்தே தீரும். அப்படி ஒரு மிகப்பெரிய அற்புதமான யோகம். வேலை செய்கிற இடத்துல பர்ஃபெக்டாக அருமையாக அழகாக வேலை செஞ்சு நல்ல பேர் வாங்க போகிறீங்க. உங்களுடைய அதிகாரிகள் பாராட்டக்கூடிய அமைப்பில் உங்களுடைய வேலை திறமை இருக்கும். உங்களுக்கு ஒரு மதிப்பு மரியாதை தன்னால் கிடைக்கும். சுய தொழிலில் இருக்கக்கூடியவங்களுக்கு நல்ல லாபம் இந்த 2 நாளில் கண்டிப்பாக கிடைக்கும். கண்டிப்பாக கிடைச்சே தீரும். நல்ல லாபம் அப்படிங்கிறது இருக்கும். அப்போ அதன் மூலமாக வரக்கூடிய பணம் அப்படிங்கிறது மிகப்பெரிய பிரச்சனையெல்லாம் சால்வ் பண்ணக்கூடிய அமைப்பில் இருக்கும். இந்த நேரங்களில் லோன் அடைக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது வாய்ப்பு உங்களுக்கு தேடி வந்துடும். அதான் சொல்லிட்டேனே, 7 சப்போர்ட். களத்திரம் மனைவி அப்படிங்கிறவங்க இந்த காலகட்டத்தில் ரொம்ப பக்கபலமாக இருப்பாங்க. காதல் விவகாரங்களில் இருக்கக்கூடியவங்களுக்கு காதலர்கள் ரொம்ப ரொம்ப அப்படியே என்ன சொல்கிறது, உனக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய சப்போர்ட்டிங்கில் இருப்பாங்க. மனம் திறந்து பேசக்கூடிய அமைப்பு, உங்கள் கஷ்டங்களை தீர்க்கக்கூடிய அமைப்பு, உங்கள் மனபாரங்களை குறைக்கக்கூடிய அமைப்பில் உங்களுக்கு இப்போ உறுதுணையாக இருப்பாங்க. அதே மாதிரி உங்களுடைய நண்பர்கள் அப்படிங்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு உறுதுணையாக இருப்பாங்க, பக்கபலமாக இருப்பாங்க.
இன்னைக்கு நீங்கள் ஒரு உதவி கேட்டால் கட்டாயம் இவங்க செஞ்சே தீருவாங்க. அது என்ன உதவியாக இருந்தாலும் உங்களுக்கு கிடைச்சே தீரும். அந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும். அந்த மாதிரி பணம் கொடுக்கல் வாங்கல் அப்படிங்கிற சிறப்பாக இருக்கும். இன்னைக்கு உங்களுக்காக நீங்கள் மற்றவங்களுக்காக ஜாமீன் போட்டிருப்பீங்க சில நேரங்களில். ஆனால் இன்னைக்கு உங்களுக்காக ஜாமீன் போடுறதுக்கு இந்த ரெண்டு நாளில் வந்து உங்களுக்கு ஒரு உதவிகள் அப்படிங்கிறது கட்டாயம் கிடைக்கும். அப்போ 22, 23, 24 பகல் 12 மணி 21 நிமிஷம் வரைக்கும் இந்த யோகம் நீடிக்கும். இந்த 2.5 நாள் அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்ப மிகப்பெரிய அற்புதமான யோகத்தை கொடுக்கக்கூடிய நாளாக இருக்கின்றது. அப்போ திடீர் தன செல்வங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பு. தனாதிபதி நம்மளுடைய ராசியிலே இருக்கிறார் ஐயா. வருமானத்துக்கு பஞ்சம் இல்லை. உங்கள் வாக்கு உண்மை ரொம்ப சிறப்பாக இருக்க போது. உங்களுடைய ஒவ்வொரு செயல்பாடும் சிறப்பாக இருக்க போது. உங்களுடைய முயற்சி முன்னேற்றங்கள் தடை தாமதம் இல்லாமல் நடக்கப் போகின்றது. அதாவது ஒரு பயணத்தின் மூலியமாக நல்ல ஆதாயம் அப்படிங்கிற நிச்சயமாக கிடைக்கும். ஏதாவது ஒரு காரியமாக வெளியில் போகிறீங்க, நான் சொல்லியாத்தான் நான் போகிறேன் அப்படிங்கிறது உங்கள் மனசில் தெரியும் இல்லையா? உங்கள் பர்சனல் விஷயமா போனீங்கன்னா அந்த காரியங்கள் சக்ஸஸ் அப்படிங்கிற அமைப்பெல்லாம் நிச்சயமாக உண்டு. அப்போ அந்த அளவுக்கு இந்த குருசந்திர யோகம் சிறப்பாக வேலை செய்ய போகுது. அதனால தான் உங்களுடைய நிதி நிலைமை அப்படிங்கிறது ஏதோ ஒரு விதத்தில் சரி செய்யப்படும். நிதி பிரச்சனை, நிதி சிக்கல் தீரும். வருமானத்துக்கு குறைவு இருக்காது. அந்த வருமானம் நிறைவாக இருக்கின்ற பொழுது அந்த வருமானம் நிறைவு பெற்ற நேரங்களில் நமக்கு நிறைய பிரச்சனைகள் விடுபடக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது. பணத்தை வச்சு தான் எதையுமே சாதிக்க முடியும். பணம் இல்லையா, அந்த பணம் தான் இன்றைக்கி எனக்கு ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்குது. இந்த 2 நாள் அது மட்டும் கிடைச்சிருச்சுன்னா அப்படிங்கிற எதிர்பார்த்துக்கக்கூடியவங்களுக்கு கட்டாயம் கிடைச்சே தீரும். அதான் சொல்லிட்டேன்னா, எதிர்பாராத விதத்தில் அந்த உதவிகள் கண்டிப்பாக உங்களை வந்து சேரும். புரியுதுங்களா? அற்புதமான நல்ல யோகத்தில் இந்த மிதுனராசி நண்பர்கள் இருக்கின்றீர்கள். அப்போ உங்களுக்கு என்ன, பல பிரச்சனை தீரப்போகுது. பல பிரச்சனைகள் தீரப்போகுது. அதனால் சில ரகசியங்கள் உங்கள் கடந்த கால வாழ்க்கையில் சில ரகசியங்கள் அப்படிங்கிறது, அதாவது ஒரு பழக்க வழக்கத்தில், காதல் உறவுகளில் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் இருக்கும் பார்த்தீங்களா? அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நீங்கள் வந்து இப்போ நடைமுறையில் ரொம்ப அந்யோன்யமாக இருக்காங்களே, புதுசாக ஒரு பழக்க வழக்கம் ஏற்பட்டிருக்குது, அதில் போய் பகிர்ந்துக்கலான்னா அதை மட்டும் நீங்கள் செய்யாமல் கொஞ்சம் கட்டி காத்து கொள்ளுங்கள். அதை மட்டும் நீங்கள் பகிர்ந்துக்கிறாம ஒரு ரகசியமான முறையிலே வச்சுக்கிட்டு இப்போதைக்கு என்ன நடக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை மட்டும் கரெக்டாக பேசி நீங்கள் காரியம் சாதிக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது தான் இப்போ இருக்கக்கூடிய இந்த குருசந்திர யோகம். அப்போ கண்டிப்பாக சந்திரன், குரு, புதன் இணைவு உங்களுடைய சுயமுயற்சி அபார வெற்றி. அபார வெற்றி பெறக்கூடிய அமைப்பில் அபார ஆற்றல் சக்தி படைப்பாற்றலில் இருக்கக்கூடிய நிறைய பேருக்கு அற்புதமான நல்ல யோக பலன். பொதுவாக எந்த துறையில் இப்போ மிதுனராசி நண்பர்கள் இருக்கின்றீர்களோ அந்த துறையில் ஏதாவது சிக்கல்கள் இருந்தாலும் உங்களால் தீர்க்க முடியும். நீங்கள் பேசி தீர்க்கக்கூடிய அமைப்பு. கட்டாயம் நீங்கள் சொன்ன அந்த காலகட்டத்தில் கேட்பாங்க. கட்டாயம் எனக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது, வேலையில் இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது, தொழிலில் இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது, குடும்பத்தில் இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது, வெளியில் வந்து எனக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது, குடுக்கல் வாங்கல் இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குது, இதெல்லாம் எனக்கு சரி செய்கிறதுக்கு ஏதாவது வாய்ப்புகள் அப்படிங்கிறது யாருக்கிட்ட நீங்கள் பேசினாலும் அவர்களே தீர்த்து வைக்கக்கூடிய அமைப்பில் இருப்பாங்க. அப்போ நீங்கள் யார் வேணாலும் இந்த 2 நாளில் நம்பி பயணித்தா உங்களுக்கு ஆதாயம்தான். அப்போ நம்பிக்கை வீண் போகாத காலம். அந்த நம்பிக்கை தான் திடீர் தன செல்வங்களை கொடுத்து உங்களை ஒரு சிக்கல்லேருந்து மீட்டு வெளியே கொண்டு வர போகுது. அப்போது இந்த குருசந்திர யோகம் ஒரு 2.5 நாள் அப்படிங்கிறது நீடிக்கும். மேக்ஸிமம் வந்து 2 நாள் பர்ஃபெக்டாக இருக்கும். கண்டிப்பாக இந்த 2 நாட்களுக்குள்ள மிதுனராசி நண்பர்கள் உங்களுக்கு பண வரவு கிடைத்தே தீரும். தன செல்வங்களுக்கு குறைவில்லாமல் இருக்கும். பிரச்சனைகள் தீருமையா அப்படி ஒரு யோகத்தை பெறக்கூடிய அமைப்பு தான் இந்த யோகம் இருக்கின்றது நண்பர்களே. இதே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் குரு பகவான் வந்து ராசியிலிருந்து 5ஆம் இடத்தை பார்க்கின்றார். அதிர்ஷ்டத்தின் மூலமாக பண வரவு உண்டு. லாட்ரி அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது வாய்ப்பு நிச்சயமாக இந்த மிதுனராசி நண்பர்களுக்கு ஏற்படக்கூடிய அமைப்பு உண்டுங்க ஐயா. புரியுதுங்களா? அதனால் அதிர்ஷ்டத்தின் மூலமாக பணவரவை எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற மிதுனராசி நண்பர்களுக்கு அந்த வாய்ப்பும் கிடைச்சே தீரும். அதை நான் ஒரே வார்த்தையில் சொல்லப்போனால் எதிர்பாராத நேரத்தில் தன செல்வங்கள் கைக்கு கிடைத்தே தீரும். அந்த பணவரவை பெற்றுத்தான் இந்த மிதுனராசி நண்பர்களுக்கு இந்த 2 நாளில் இருக்கக்கூடிய ஒரு தலை போகிற விஷயங்கள் எல்லாம் நீங்கள் வந்து சரி செய்ய போகிறீங்க. கண்டிப்பாக ஒரு தலை நிமிர்ந்து நடக்கக்கூடிய அவமானம் அசிங்கங்கள்லேருந்து மீண்டு வெளியே வரக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் நடக்கும். அப்போ கொடுத்த வாக்கை காப்பாற்றக்கூடிய நேரம் ஐயா இந்த நேரம். நீங்கள் யாருக்காவது பணத்தை திருப்பி கொடுக்க போகிறேன், கடனை கொடுக்கணும்னு சொல்லி வாக்கு கொடுத்துருந்தீங்கன்னா, ஒரு காரியத்தை செய்து கொடுத்ததுக்காக வாக்கு கொடுத்தீங்கன்னா அந்த வாக்கை இன்னைக்கு நிறைவேற்றியே தீருவீங்க. அப்படி ஒரு மிகப்பெரிய அற்புதமான நேரம் காலகட்டத்தில் தான் நீங்கள் இருக்கின்றீர்கள் நண்பர்களே.
நிச்சயமாக நான் சொன்னது மாதிரி இந்த 2.25 நாள் அப்படிங்கிறது இருக்கும். அந்த 2.25 நாளும் உங்களுக்கு நல்ல யோகமான நேரம். நல்ல நல்ல வாய்ப்புகள் எல்லாம் வரும். அந்த சந்தர்ப்பங்களை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நண்பர்களே. மிக்க நன்றி.